ஒரு மெழுகுபத்தி எரியணும் அப்படின்னா, ஒரு தீ எரியணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? காற்று தேவைப்படுது. அந்த மாதிரி தாங்க வண்டிக்கு உள்ள ஸ்பார்க்கு, அதாவது உள்ள நெருப்பு எரியறதுக்கு காற்று தேவைப்படுது. அது நல்லா உங்களுக்கு வண்டிக்கு எடுத்துறக்கு. பிக்கப்புங்கிறது நான் வந்துட்டு பயங்கர சடனாக ஏறுதா அப்படின்னா இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு ஏறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்களேன். ஐயோ, ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். நம்ம டியூக் 390க்கு பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சைடு இருக்குங்க, அந்த சைடு தான் ஃபிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல தான் பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு ஃபிட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு போட்ட பின்னாடி நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதோட இன்ஷியல் பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிக்கப்புங்கிறது நான் வந்துட்டு பயங்கர சடனாக ஏறுதா அப்படின்னா இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு ஏறி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு மட்டுமே போடல, இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக், அதாவது என்ஜிகேவோட டியூயல் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். ஆஹா, போலீஸ்காரர் நிற்கிறாப்புல. நம்ம திருப்பிட்டு அழுத்திருக்கலாம். போலீஸ்காரர் நிற்கிறாப்புல. நம்ம வாட்டில் அழுத்தணுன்னா ஃபைனை போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ரோட்டில் நிறையா இப்போ கெடுபிடி வந்துருச்சுங்க. முன்ன மாதிரிலாம் இந்த ரோடு இல்லை. இந்த ரோடு பயங்கர இதாக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் சும்மா ஆக்சிடெண்ட்டெல்லாம் பயங்கரமாக ஆகுது. இங்கே பாருங்கள், த்ராட்டல் பாருங்கள், சுண்டுனா அப்படியே போகுதுங்க. சுண்டுனா போகுது அப்படியே. வண்டி நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. பாருங்களேன், தெரியுதா? அவ்வளோ அருமையாக போகுதுங்க. என்னடா முறுக்கி தான் காட்ட முடியல, என்ன ஒரே பயமாக இருக்குது. பின்னாடி வந்து லாக் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். அந்த வழியில் மறுபடியும் வருவேன். வரும்போது உங்களுக்கு அழுத்துறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நமக்கு தெரியுது டிஃப்ரென்ஸு. இங்கே பாருங்களேன். ஐயோ, வேறு லெவலில் தூக்குதுங்க வண்டி. ஆப்போசிட்டில் ஒரு 390 தான் வந்துட்டுருக்குது, ஆரஞ்சு கலர். இந்தா புது வண்டி போலங்க அது 390. இங்கே பாருங்கள், நான் சும்மா ஒரு அழுத்துறேன் பாருங்க. பாருங்களேன், சடனாக முறுக்கு. ஆஹா, என்னவே அப்படியே இழுக்குதுங்க. இந்த வண்டிக்கு அசால்ட்டுங்க. 100 120 இதெல்லாமே அசால்ட்டு. த்ராட்டல் பிக்கப் பண்ணிட்டு பயங்கரமாக இருக்குது. அதை விட ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 கீர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புல்லிங் நல்லா இருக்குது. மேலே தூக்குது வண்டியை. பாருங்கள், 5th கீரில் தான் இருக்கேன், ஆனாலும் என்னோடய த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது பாருங்கள். அழுத்தி பார்க்கலான்னு பார்த்தா ரோடு ஃபுல்லாக இப்படி இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஹா, இங்க பாருங்க. வேற லெவலில் ஏறுதுங்க வண்டி, கணக்கா ஏறுது பாருங்க. ஆக்சுவலாக நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்காத்து காற்று வந்து எனக்கு ஆப்போசிட்டில் பயங்கரமாக விண்டு பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்குது. அப்பயும் வண்டி சாலிடாக 150 டப்புன்னு அடிக்குதுங்க. திணறுது, நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் ஏன் திணறுது அப்படின்னா விண்டு பிளாஸ்ட்டு ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி ஆகுது. விண்டு பிளாஸ்ட் இல்லைன்னா வண்டியோட வேறு லெவலில் இருக்குங்க. இருங்க, அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கழட்டி காட்டுறேன் பாருங்கள். சடனாக இருக்குங்க, த்ராட்டல் வேறு லெவலில் ஓப்பன் ஆகுது. நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. பாருங்க,
அதே நீங்கள் ஓட்டுனீங்கன்னா தான் வண்டி தெரியும். பாருங்களேன் வண்டியோட வண்டிக்கு 150 அசால்ட்டுங்க. 150 பயங்கர அசால்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி கூட இந்த 150 அசால்ட்டாக போகணும் இல்லைன்னு நான் சொல்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் வண்டி. எப்போ நான் இந்த இது மாற்றணும் அப்போ இருந்து பக்கா நான் ஓட்டினேன். அதாவது நான் எப்போ பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு மாட்டிட்டு அடுத்த செகண்டே ஒரு ஸ்மால் பைட் ஒன்று எடுத்தேன் ஒரு ரோட்டில். அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், திரும்பவும் அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீரில் வண்டி தூக்குனதே இல்லை என் வண்டி. அதாவது கீர் ஷிஃப்ட் பண்ண வண்டி தூக்குனதே இல்லை. ஃபஸ்ட் கியரில் தூக்கியிருக்கு, செகண்ட் கீர்லலாம் தூக்குனதே இல்லை. ஆனால் நான் எப்போ இந்த பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு இதுவும் போட்டணும், எப்போ பாரு நான் ஓட்டும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட் கீர் தூக்கி இருக்குது, தேர்ட் கீர் முதற்கொண்டு தூக்கியிருக்கு. இங்கே பாருங்களேன், கீர் டவுன் பண்ணிட்டா ஃபோர்த் கீரில் தான் இருக்குது. எப்படி அழகாக ஏறுங்க, பூ போல ஏறும். ஸோ ஒரு இடத்துல நான் நின்று உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதுக்கு நான் இப்படி ஓட்டுறேன் அப்படின்னா, நான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுறக்கோசரம் தான் ஓட்டுறேன். அதுவும் ஹைவேல நான் எல்லாமே சேஃப்டி பர்பஸ் எடுத்துகிட்டு தான் ஓட்டுறேங்க. நீங்கள் யாரும் ஹைவேல ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாதீங்க, சிட்டிக்குள்ளேயும் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டாதீங்க. நான் எல்லா வீடியோலையும் இதான் சொல்கிறது. ஏன்னா பைக்கு போனால் இன்னொரு வண்டி வாங்கிக்கலாம், நம்ம போனால் வராது. நம்ம இழந்தோன்னா நம்ம ஃபேமிலி தான். நான் சென்டிமெண்ட்டில் உருகலாம் அந்த இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன், கேட்டுக்கிறவங்க கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். இல்லை நிறையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சொன்னதவே சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் நின்று பொறுமையாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா போகும்போது சில பேர்த்துக்கு காற்று ரொம்ப அடிக்கிற சவுண்டு இருந்திருக்கலாம், ஸோ அது கேட்காம இருந்திருக்கலாம் நான் பேசினது. ஸோ அதனால் நான் நின்று எப்படி ப்ரோ உங்கள் இன்ஷியல் பிக்கப் அண்ட் டார்க் எல்லாமே ஜாஸ்தியாச்சு அப்படிங்கிற கேள்வியை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வண்டியில் என்னென்ன மூட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஒரு ஏர் ஃபில்ட்ரு போட்டிருக்கோங்க, பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு அப்படிம்பாங்க, இங்கே தான் போடுறது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே நான் லிங்க் தரேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு நீங்கள் கடையிலலாம் கொடுத்து மாட்ட தேவையே இல்லை. நீங்கள் வீட்டிலையே வந்து ஆர்டர் போட்டு இல்லை ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் போயிட்டு பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு நீங்களே மாட்டிக்கலாம். அதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்களே வீட்டில் சில விஷயத்தில் நீங்களே வீட்டில் கற்றுக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லது. ஒரு பைக்கராக நம்ம வண்டிக்கு என்னென்ன சின்ன இது நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளே இந்த டயர் கழட்டுறது, மாட்டுறது, பஞ்சர் ஒட்டுறது, இந்த மாதிரி நிறையா நீங்களே மாட்டிக்கோங்க. ஸோ ஒரு வண்டிக்கு நல்ல அதோட ப்ரீத்திங் பவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அதோட எப்படி ஒரு வண்டியோட இதயமே, அதாவது ஒரு வண்டிக்கு காற்று தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு மெழுகுபத்தி எரியணும் அப்படின்னா, ஒரு தீ எரியணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? காற்று தேவைப்படுது. அந்த மாதிரி தாங்க வண்டிக்கு உள்ள ஸ்பார்க்கு, அதாவது உள்ள நெருப்பு எரியறதுக்கு காற்று தேவைப்படுது. அது நல்லா உங்களுக்கு வண்டிக்கு எடுத்துறக்கு ஸ்டாக் எக்ஸாஸ்ட்னால அது முடியாதுங்க. ஏன்னா ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு வண்டியோட பவர் பொட்டன்ஷியல் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த பிஎம்சி ஏர் ஃபில்டரை பொறுத்தளவைக்கும் ஹோல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் உள்ளே மாட்டியிருக்கேன், என்னால் இப்போ எடுத்து காட்ட முடியாது. ஹோல்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்கும். அதாவது பிஎம்சி ஏர் ஃபில்டரே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதோட ஹோல்ஸ் ஒவ்வொரு இதுவும் ஒரு ஊசியை விட 2 ஊசி சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சைஸில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதனால வண்டியோட ப்ரீத்திங் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுனால வண்டிக்கு நிறைய ப்ரீத்திங் பவர் கிடைக்கிது. ப்ரோ ப்ரீத்திங் பவர் கிடைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதான் சொன்ன பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு கேண்டிலோ ஏதோ ஒன்று எரியணும்னா அதுக்கு நெருப்பு தேவை. ஸோ வண்டி வந்து நல்லா போகணும், வண்டியோட பவர், வண்டி நல்லா காற்று இழுத்து தந்தால் தான் அந்த இன்ஜினுக்கு போய் கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகிற ஸ்பீடில் தான் நமக்கு அந்த பிஸ்டன் நல்லா மூவ் ஆகும். ஸோ அது நிறைய இருக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன்னு, நான் இந்த மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது மட்டுமா அப்புறம் மாற்றுறீங்க அப்படின்னா அது மட்டும் மாற்றல, த்ராட்டல் ரெஸ்பான்ஸ், அதாவது த்ராட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்டு நமக்கு முக்கியமாக தேவை. ஸோ அதனால் நான் வந்து போஸோட கம்பெனியோட டியூவல் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் தான் போடலான்ட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு கிடைக்கல. அதனால நான் என்ஜிகேவோட டியூவல் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் தான் போட்டிருக்கேன். பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 8000 வருது. என்ஜிகே டியூவல் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் பார்த்தீங்கன்னா 7000 7500 சம்திங், எனக்கு கரெக்டாக எவ்வளோன்னு தெரில. ஸோ நான் அதோட ப்ரைஸ் நான் கீழே நான் டேக் பண்ணி விடுறேன். ஸோ அந்த என்ஜிகே டியூவல் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக் போட்டனால வண்டியோட த்ராட்டல், அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் முறுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முறுக்குனீங்கன்னா ஈசியத்துக்கு போகும். ஈசியம் போயிட்டு அது சென்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன அளவில் ஸ்பீடு போகணுன்னு உங்களுக்கு அதான் பேசிக்காக அதான் பண்ணித்தரும். ஸோ இதுவும் அதே தான், அதே ஈசிக்கு போகுது. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த டியூவல் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக்னா அந்த
டியூல் இரிடியம், அதோட பேர்லேயே பாருங்கள் இரிடியம் வந்துட்டு கரண்ட், அதாவது கரண்ட்டை வந்து கடத்தக்கூடிய வேகம் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஸோ இது வந்து சோசியல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த நம்ம சடனாக முறுக்கும் போது அதோட ஸ்பார்க்கோட செகண்ட் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா அது இரிடியமில், ஸோ அதனால் அதோட ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு த்ராட்டல் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஜாஸ்தியாக கிடைக்குதுங்க. இதுதாங்க, இது ரெண்டு தான் நான் இப்போ மேஜராக மாற்றிருக்கேன். அது இல்லாமல் இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கேன், மோட்டர் எக்ஸு அண்டு கூலிங் சிஸ்டமில் அதில் கொடுத்துருக்கிற ஆயிலும் கூலண்ட் ஆயிலும் நான் மாற்றிருக்கேன். பிரேக் ஆயில் இதையும் நான் மாற்றிருக்கேங்க. ஸோ த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் இதையும் மாற்றிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறையா மூட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பின்ன ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கிறனால தான் வண்டியோட ஃபஸ்ட்டு, அதாவது இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்குங்க. வண்டியில் எப்பயுமே த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தால் இனிஷியல் பிக்கப்பும் சரி, டாப் எண்டும் சரி சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் மூட்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் இதுதான் சொல்கிறேன். நான் நிறையா இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போக போக. உங்களுக்கு புரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சுச்சா இல்லையான்னு. ஏன்னா நான் நிறையா சொல்ல ட்ரை பண்ணேன், பட் அது உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரில. கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் நான் ரொம்ப டச்சே பண்ணல வண்டியில்.